வணக்கம் மக்களே. அகைன் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஜிம்மில். எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டேவாக நியூஸில் சோசியல் மீடியாலலாம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க வயசு 35. நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. சொந்தமாக ஜிம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. வாங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதையா பண்ணுவான் என் பையன். வேண்டாடா பண்ணாதடான்னு எவ்வளவோ சொல்லுவேன். ஒன்றுமே எனக்கு ஆகாதுமா. எனக்கு எம்ம வந்தால் கூட கூட்டிகிட்டு போக முடியாதுமா. இல்லைடா உடம்பு ரொம்ப இருக்குது, ஹார்ட் அட்டாக் ஆகிடும்டா, வேண்டாடா பண்ணாதடா. நான் எவ்வளோ அன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு படுறானா, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு வந்தான். அதனால தான் ஃபோன் போட்டு 8:30 மணிக்கு எடுக்கவே இல்லை. 10 ஃபோன் போட்டு கூட எடுக்கல. சந்தேகமாக தான் நான் வந்து பார்த்தேன். பையனை கூப்பிட்டு வந்து கதவு லாக் பண்ணியிருக்குது, செருப்பு வெளியே இருக்குது. சரி உடடான்னு உடைச்சி தான் பார்த்தாக்கா உள்ள அப்படியே மயங்கி கிடக்குறான்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போய் அவன் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஹெவியாக ஒர்க் பண்ணல, பிபி இருக்குது அவனுக்கு, அதே அடங்கிருச்சுப்பா. வேற ஒன்றும் ஆகலப்பா. காய்ஸ், இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யார் மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. ஒன்று, நம்ம விதியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, இதில் சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. அது அவங்க மைண்டில் வச்சு போயிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் நடக்காது. மெயின் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதை நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்னிங் ஏஞ்சோன்னே ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணணும். உங்களோட பிளட் ப்ரெஷர் எந்த லெவலில் இருக்குது, அதுக்கு மெடிசன் தேவைப்பட்டால் நீங்கள் மெடிசன் எடுக்கணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதா, எந்த லெவல், எந்த இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணணும், இது எல்லாமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டில் ஹெவியாக பண்ணணும். செகண்ட், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம். கைஸ், கொலஸ்ட்ரால் வேறு, ஃபேட் வேறு. கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிளட் வெசலில் நடுவில் இருக்கும். அதை தான் நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன்று, அவங்க பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணல, மானிட்டர் பண்ணல. செகண்ட், அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணாங்களா தெரியல. ஓகேவா? இது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க ரெண்டுமே மானிட்டர் பண்ணியிருந்தா, நல்லா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்காது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஏன்னா எந்த டாக்டர் இதில் எந்த வீடியோவில் வரல. இவ்வளோ யாரும் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 1/2 hour முன்னாடியே அவங்களுக்கு டெத் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ யாரும் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, யார் டெத் ஆச்சு, எப்படி டெத் ஆச்சுன்னு. ஸோ அவங்க சிம்பிளாக பேசிக்காக சொல்கிறாங்க, கார்டியக் அரெஸ்ட்டாக வந்து இறந்து போயிட்டாங்க. ஓவராக மசில்ஸ் இருக்குது, ஓவராக ட்ரைனிங் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இது ஒரு ரீசன் இருக்கலாம். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மேபி அவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். லாங் டைமாக நிறையா சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இதனால கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஜிம் வச்சுருக்காங்க, அவங்க சைஸ் வந்து பல்காக இருக்குது, ரொம்ப யூஜாக இருக்கிறாங்க, அவங்க ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்த மாதிரி பர்சன் வந்து நேச்சுரலாக அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்திருக்கு. மேபி அவங்க பிளட் ஒர்க்கை ப்ராப்பராக ரெகுலராக மானிட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கூட இந்த மாதிரி கார்டியக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிருக்கலாம். கைஸ், என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், எப்போ நீங்கள் அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக உங்களுக்கு ஏதோ பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், இல்லை உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி, ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க, இல்லை நல்ல ஒரு கோச்சிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. நாலேஜபிள் கோச், நான் ஏன் எல்லா வீடியோலையும் நாலேஜபிள் கோச் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கைஸ், நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் டெப்த்து நாலேஜ் யாருக்குமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதை பற்றி ரிசர்ச்சும் அதை பற்றி படிக்கிறதும் இல்லை. அது யான்னு எனக்கும் தெரியல. மேபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ப்ளீஸ் அதை பற்றி படிங்க, கற்றுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் சரி, புதுசாக கற்றுக்க பாருங்கள். அவங்க உங்களோட சின்ன பையனாக இருந்தாலும் சரி, உங்களோட பெரிய பையனாக இருந்தாலும் சரி, கற்றுக்க யார்ட்டையும் மறக்காதீங்க.
புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்ல நாலேஜபிள் கோச்சிட்டு போய் கற்றுக்குங்க. இல்லை நல்ல கோச்சிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த மாதிரி லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலராக ஜிம்மில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு மெயின் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். சில டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஜிம் போகிறதுக்கும், சில ட்ரெயினரும் அவங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லை. ஸோ இதனால நிறைய பேர் இந்த மாதிரி இறந்து போகிறாங்க. கைஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி மாட்டிக்காதீங்க. எப்பயுமே நல்ல கோச், நாலேஜபிள் கோச் இல்லை நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஒரு பார்த்து நிதானமாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் கேட்குறதா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே